உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுடைய கடன் அதிகமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டுல தான் காங்கிரஸ் எம்பிக்கள் அதிகமா இருக்காங்க. தேவையில்லாம வாயை கிளறாதீங்க. அதையும் குறைக்கிற வேலையாக்கி விட்டு தமிழ்நாட்டை வந்து ஸ்கேண்டினேவிய நாடுகளோட ஒப்பிட்டு இருக்கும்போது நீ உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உன் மூளை எவ்வளவு மழுமட்டையா இருக்கும். அவர் மிரட்டுறியே, அவர் பனியன் போடும்போது கையில ஆம்ச பத்திரிக்கை பக்கத்துல கிளம்பி ஆம்ஸ்ல உள்ள விட்டு லாக் பண்ண தாக்கு. கலகலப்பு படத்துல ஆளு பார்க்க பக்கமா இருக்கிறாப்புல கை பக்கத்து தூண் வரைக்கும் போயிட்டு வருதுன்ற மாதிரி மடக்கிட்டு குத்துனாருன்னா செப்ப தரிச்சு போவோம். உங்க அண்ணன் பிரஸ் மீட்லயே சொல்லுவாப்ல, கொள்ளையில அத்தனை பொம்பளை இருக்கும்போது நான் எதுக்கு இந்த பொம்பளை இழுத்தேன், நான் என்ன கூப்பிட்டு வந்து வலுக்கட்டாயமா பலாத்காரம் பண்ணேன், என்ன கிட்ட வர்றேன், நான் கெட்டவன் இல்லடி கெட்டவன் அப்படின்றது. அப்புறம் கோர்ட்ல போய் கருக்கலைச்சிட்டு மன்னிப்பு கேட்டாரு. குற்றவாளி தானே, தீர்ப்பாயிருச்சு இல்ல. ஜெயலலிதாவை பத்தி நீ என்ன பேசுன, 2 ஆண்களுக்கு நடுவில் படுத்திருக்காங்க. அதுக்கு இந்த ஏடிஎம்கே மகளிர் அணியை வந்து இவங்க ஆஃப்லைன் மோட்ல வச்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சிறகடிப்பா நீலாம் தாங்க மாட்டேன். அம்மாக்கள் இறங்குன வளர்மதி அக்காலாம் இப்ப வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அமைதியா இருக்கிறாங்க. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. குரூப்ல நம்மில் யாரோ எதிரிகள் இருக்கிறார்கள், பேசுவதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார்கள். அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே ஓ வீட்டுக்கு தான் வர பிளான் பண்றியா? அதான் வந்துட்டு சொசைட்டி சேர போட்டு இப்படி உட்கார்ந்தாப்ல. வாடா வாடான்னு ஒரு பையன் அந்த பக்கம் வர, பால் பாக்கெட் போடுறதுக்கு கூட ஒருத்தர் கூட வரல. வினு சக்கரவர்த்தி என்னவா வினு சக்கரவர்த்திக்கு? அவருக்கு வந்து போன தடவை சீட் எதிர்பார்த்தாப்புல கொடுக்கல, இனி கொடுக்கறது மாதிரியான அறிகுறிகளும் தெரியல. யார் ஆதவர்ஜுனா மாதிரி பல ஆதவுகள் தெரியுறாங்கல்ல. ஆனா ஒற்றுமையை பாருங்க, பூராமே திருட்டு பசங்க, டேட்டா திருட்டு பசங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் விசிகா திமுக இருந்து ஆட்டைய போட்டாங்க. ஆமா, இந்த பக்கம் இவங்க அங்கிட்டு வெவ்வேறு இதுவாது மாநில கட்சிகள். ஆமா, இந்த அகில இந்திய டேட்டா வித்துருக்கிறாப்ல. வித்துட்டு யாருக்கு? வெளிநாடு யுஎஸ். ஆமா, ட்ரம்புக்கு வேலை பார்த்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்காக வித்துருக்காங்க. அப்படிலாம் வேலை பார்த்து தன்னை வந்து அரசியல்வாதின்னு பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நபர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த துர்நாற்றம் இது சமூகத்திற்கு தேவையற்றதாக மாறி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய சுமையாக மாறி இருக்கிறது. செந்திலனை கேட்ட கேள்விதான் சரியான கேள்வி. என்னண்டு மின்னம்பலம்ல விசால் மொழி ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். ஆமா, அதுல கேள்வி, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுடைய கடன் அதிகமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டுல தான் காங்கிரஸ் எம்பிக்கள் அதிகமா இருக்காங்க. தேவையில்லாம வாயை கிளறாதீங்க. அதையும் குறைக்கிற வேலையாக்கி விட்டு இப்படி யாராவது வாய்க்கு வந்ததை பேசி அந்த எம்பி சீட்டையும் குறைச்சிட்டு இருக்காங்க. சரி, உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டோட வருமானம் அதிகமா இருக்கு, உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டுல ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டுல மருத்துவ வசதி நல்லா இருக்கு. தமிழ்நாட்டை வந்து ஸ்கேண்டினேவிய நாடுகளோட ஒப்பிட்டு இருக்கும்போது நீ உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உன் மூளை எவ்வளவு மழுமட்டையா இருக்கும். அப்போ உன் புத்தி பூராவே வந்து சொம்புலதான் இருக்குன்ற மாதிரி உத்தரப்பிரதேசத்துலாம் இருக்கு அப்படின்னா நீ அங்க போய் இருந்துக்க. யாரும் உன்னை இங்க கூப்பிடல, கடன் கம்மியா இருக்குல்ல, அங்க போய் இருந்தாங்கன்னா உனக்கு வந்து வரி கிரிலாம் கம்மியா இருக்கும், நீ போய் எங்க ஜாலியா வாழலாம். வேணா பிரவீன் சக்கரவர்த்திங்கிற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அலிம் அல் புகாரி, இப்ராஹிம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு அங்க போய் ஒரு வாரம் வாழ்ந்து பாத்துரு. ஐயாங்க, அவரை அலிமல் புகாரி தோழரை போட்டு மிரட்டி இருக்கிறாங்க. என்னாண்டு பல பேரு. அவர் இன்னைக்கு பேட்டியாவே கொடுத்துருக்கிறாரு, ஏதோ பேசி இருக்கிறாரு. அவர் வந்து விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு பேசும்போது மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இருந்து கால் பண்றாங்களாம். யாரோ கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க விஜய்க்கு எதிராக பேசாதீங்க அப்படின்னு அங்க இருந்து சொல்றாங்களாம். அப்புறம் இங்கேயுமே பிரவீன் சக்கரவர்த்தி வகைராக்கள் கால் பண்ணி அவருக்கு மிரட்டுறாங்க. ஒரு சிறுபான்மை தோழர் காங்கிரஸ்ல இவ்வளவு தூரம் முன்னேறி வந்து அவர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து பீகாருக்கு போய் பேசும்போது ஹிந்தியில மொழிபெயர்த்து சொல்றதுக்காக இவர் தான் கூட போனாரு. முதல் முறையா தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு ஹிந்தியில மொழிபெயர்த்த ஒருத்தருக்கு வந்து பெரிய புகழும் பேரும் கிடைத்ததுன்னா அது இவருக்கு மட்டும்தான். இளைஞர் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளரா இருக்கிறாரு, அந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறாரு. அப்ப அவரை மிரட்டுறது, அவர் மிரட்டுறியே, அவர் பனியன் போடும்போது கையில ஆம்ச பத்திரிக்கை பக்கத்துல கிளம்பி ஆம்ஸ்ல உள்ள விட்டு லாக் பண்ண தாக்கு. இந்த கலகலப்பு படத்துல ஆளு பார்க்க பக்கமா இருக்கிறாப்புல கை பக்கத்து தூண் வரைக்கும் போயிட்டு வருதுன்ற மாதிரி மடக்கிட்டு குத்துனாருன்னா செப்ப தரிச்சு போவோம். போன்ல பேசினோமா குருவி 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 அடிச்சா அப்படின்னு பேசிட்டு போயிடணும்.
ஆள் உடம்ப தூக்கிட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா செதில் செதிலா பேத்து அனுப்பிடுவாப்புல. அவர் ஏதோ அந்த அது பேர் என்ன நமாஸ் படிக்கிறது அந்த மாதிரியான தன்மையோட ஒரு பவ்யமான ஒரு சாத் அப்படி நீ இருப்பாருன்னு நினைச்சிடக்கூடாது. அவர் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறாப்புல பாடிய, பக்கத்துல போனாங்கன்னா நாக் அவுட் தான். இது இவங்க யாரு, இந்த இவங்களோட வேலையே என்னன்னா கருத்தியலா ஒரு விவாதம் வச்சு கருத்தியலா எதிர்த்தா அந்த கருத்தியலுக்கு கருத்தியலா பதில் சொல்லணும். மனோஜ் தோழரை வந்து கேளுங்க, அதுக்கு தான் வர்றேன். கருத்தியலா வந்து மனோஜ் விமர்சிச்சாரா? அவர் வந்து கெட்ட வார்த்தையில விமர்சிச்சாரு. நீ என்ன பெரிய பூ போல மென்மையான வார்த்தையில வந்து விமர்சிச்ச? நீ அவன் அந்த மவனேன்னா இவன் இந்த மவனேன்னு நாப்புல திருப்பிக்கிட்டு உடனே அப்படித்தான் கேட்பாங்க. அப்ப உங்களுக்குள்ள அதே அநாகரிகமான மொழியில பேசினா அநாகரிகமான மொழியில தான் பேசுவாங்க. இன்னொன்னு, நீ சூத்திர பட்டத்தை ஏத்துக்கிட்டதுக்கு சூத்திரம்னா என்னன்னு விளக்கம் சொல்றாரு. அவர் அதுல இருந்து இருக்கக்கூடிய பதில சொல்றாரு. மனு தர்மத்துல சொல்லி இருக்கு, அது விளக்கத்தை சொல்றாரு. அவர் கெட்ட வார்த்தையை தவிர்க்காம இருக்கலாம் அப்படிங்கிறது தனி டிபேட்டு. அவர் உன்னைய பத்தி பேசினாரு, உன் குடும்பத்தை பத்தி பேசினாரு, நீ அவர் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு பிறகுதான் அதையும் பேசுறாரு. அவரா வந்து ஃபர்ஸ்ட் வாலண்டியரா எடுத்தோன்னா அந்த பையனே இந்த பையனே அப்படின்னு அவர் பேசல. உன் தரப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா பேர் இப்படி பேசின உடனே ரியாக்ட் பண்றாரு. அப்ப யோக்கியனா இருந்தா என்ன பண்ணணும்? உங்க அண்ணன் பிரஸ் மீட்லயே சொல்லுவாப்ல, கொள்ளையில அத்தனை பொம்பளை இருக்கும்போது நான் எதுக்கு இந்த பொம்பளையை இழுத்தேன், நான் என்ன கூப்பிட்டு வந்து வலுக்கட்டாயமா பலாத்காரம் பண்ணேன், என்ன கிட்ட வர்றேன், நான் கெட்டவே இல்லடி கெட்டவன் அப்படின்றது. அப்புறம் கோர்ட்ல போய் கருக்கலைச்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்டாரு. நம்ம வந்து அதை குற்றச்சாட்டெல்லாம் கலாய்க்கிறதுக்கோ தனிநபர் விஷயத்தையும் எல்லாம் பேசல. ஒரு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் படியில் மிதித்து அந்த பெண்ணின் காலில் விழுந்து கதறி சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் எழுதி கொடுத்த யோக்கியம் தான் இந்த சீமான். ஆமா, ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்தி அந்த பெண்ணை 7 தடவை கற்பமாக்கி 7 தடவை கலைக்க வச்சு ஒரு நஷ்டஈடு கூட கேட்கல அவங்க. இதை வந்து நீ ஒத்துக்க, நான் பண்ணேன்றதை ஒத்துக்கன்னு கேட்கறாங்க. அதை வந்து இவ்வளவு நாள் இழுத்தடிச்சு கடைசியில கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன். குற்றவாளி தானே, தீர்ப்பாயிருச்சு இல்ல. நீங்க என்ன யோக்கியன்னு சொல்லியா உங்களுக்கும் விஜயலட்சுமிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அவங்களை விடுதலை பண்ணாங்க? அயோக்கிய பேலே, நீ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கடா, 7 தடவை இந்த வேலையை பார்த்துருக்கடா, நீ ஒன்னா நம்பர் கொலகார பயலா இருக்கிற, நீ மூர்க்கமான ஒரு அயோக்கியனா இருக்கிற, அந்த பொண்ணை வந்து பிசிக்கலா அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கடான்னு சொல்லி நீதிமன்றம் மன்னிப்பாச்சு கேட்டு தொல்லடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாடா போடான்றது வந்து அந்த உரிமையிலிருந்து சொல்லலை. அதை ஹார்ஷா அவங்க அவ்வளவு தூரம் நீதிமன்றமும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் போயிருக்கிறீங்க. அப்ப இந்த வழக்குகள் குறித்து அது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வைத்து விமர்சனம் தான் நடந்திருக்கே தவிர, பர்சனலா நீ எப்ப போற பெரியாரை எடுத்துக்கிட்டு ஈவேரான்னு திட்டுறது? ஜெயலலிதாவை பத்தி நீ என்ன பேசுற? 2 ஆண்களுக்கு நடுவில் படுத்திருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு இந்த ஏடிஎம்கே மகளிர் அணியை வந்து இவங்க ஆஃப்லைன் மோட்ல வச்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சிறகடிப்பான், நீலாம் தாங்க மாட்டேன். அம்மாக்கள் இறங்குன வளர்மதி அக்காலாம் இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அமைதியா இருக்கிறாங்க. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. அக்காலாம் இறங்குனாங்க. அக்காவோட மகளிர் பட்டையை பாத்திருக்கியா? அக்காலாம் வந்து ஜேஜா அணில ஜானில இருந்த போது ஜேவே அந்த போடு போட்டவங்க. ஆமா, இந்த புதுப்பேட்டை படத்துல இங்க படுக்க வச்சு வளர்த்தண்டா இவனை அப்படின்ற மாதிரி மகளிரை நீ இறங்குச்சுன்னா நீ தாங்க மாட்டேன். சொன்ன அக்காக்களை நீ பாப்ப, ஆனா அங்கெல்லாம் நீ சேட்டை பண்ண மாட்டேல. ஏன்னா அவங்க எல்லாம் பதிலுக்கு அப்படி பேசுவாங்கன்றதுனால நீ பண்ண மாட்டேன். சுப்பிரமணிய சாமி ஆண்ட கேள்வி என்ன நடந்துச்சுன்னா, இங்க வந்து திமுக தரப்புல இருக்கக்கூடியவர்கள் உனக்கு வந்து வியாக்கியானமா உனக்கு பதில் சொல்றாங்க. உனக்கு வந்து இப்படி இல்லப்பா அப்படி இல்லப்பா அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதை விட்டுட்டு உனக்கு தூக்கி அடிக்கிறது எவ்வளவு கொடூரமானவங்கன்னா, தன்னை விட அழகா இருக்காங்கன்னு ஆசிரியர் அடிச்சவங்க. அதான் அவ்வளவு மூர்க்கமானவங்க. அதனாலதான் நீ அங்க போய் வாய விட மாட்டேங்கிற. இங்க வந்து ஏப்ப சாப்பையா இருக்கான்டா, இவனை என்ன அடிச்சாலும் பரவாயில்லடா, இவன் நாகரிகமா நம்மளை டீல் பண்றான், நம்ம எவ்வளவு கேவலமானவனுன்றதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே போக முடியான்னு பண்ற. அந்த வேலையை நீ அங்க பண்ண மாட்டேங்கிற. இல்ல, இப்போ ஒட்டுமொத்தமா அவர் பேசினாரு, உனக்கு பதில் பேச தெரியல. ஏன்னா இவன் வந்து நாளைக்கு மனு தர்மத்துல சூத்திரன் என்பதற்கு இந்த மகன் என்பது பொருள் அல்ல அப்படின்னு நீங்களால சொல்ல முடியுமா? எழுதலாமே. நீ வேணா உங்க சங்கரப்பாவை கூப்பிட்டு எழுதுனது. அவர் இருக்காரு சங்கரப்பாக்கெல்லாம் எழுதினாருன்னு வந்து சொல்லுவார்ல. என்கிட்ட வந்து 1960களில் எனக்கு எழுதி கொடுத்தாரு. யார்? சீமான்ட்ட. இப்ப அப்பாக்கள் மாறிட்டாங்க. இப்ப குருமூர்த்தி அப்பா கேளு, ரஜினி சங்கி பாபா ராம்தேவ் அப்பா, ஆமா அங்க போய் கேளு, மோடி அப்பா, அமித்தப்பா, வேற இன்னும் நிறைய சங்கிகளோட எல்லாம் சவாசம் இருக்குல்ல. நைனார் மாமா, நைனார் பையன்ட்ட கேளு, மச்சான் பாலாஜி மச்சான், அப்படி எல்லாத்தையும் கேட்டு. இல்ல பார்ப்பனர்கள் தான் உங்களுக்கு கடப்பாறை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கடப்பாறை எடுத்து தட்டி பாருங்க. அவங்க நிறைய எழுதியிருப்பாங்க, அந்த கடப்பாறையில எழுதியிருப்பாங்க. அந்த இதை எடுத்துட்டு வந்து படிங்க. இப்ப என்ன படிக்கணும் அதுல? அந்த ஸ்லோகத்தை, அவர் சொன்ன ஸ்லோகத்தை படிச்சு இதுக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லு. அப்படி முடியல. அப்ப என்ன பண்றது? கருத்தியலாவும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல,
பதிலுக்கு பதில் பேசலான்னு பார்த்தா மனோஜ் வந்து கேப்பே விடாம அடி அடிக்கிறாப்புல. அதுலயும் அந்த வீடியோ எல்லாம் நீ 6 பேரை கூப்பிட்டா அவர் 8 பேரை கூப்பிட்டு நடத்துறாப்புல. இன்னொன்னு நீ வந்து பொது இடத்துல மேல போடுறேன்னு சொல்லிட்டு பெம்மாண்டுகிட்டு இருக்க. அவர் வந்து போட்டாருன்னா சோசியல் மீடியால இருந்து கிரவுண்ட் வரைக்கும் எல்லா பக்கமும் வைரல் ஆகுது. என்ன வேற ஏஜென்டினா இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களால எதையுமே பண்ண முடியலன்னு மனோஜ் சொல்ற நம்பர் எடுத்து போட்டு இந்த ஸ்கூல் கக்கூஸ்ல பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ்ல பிடிக்காதவன் போன் நம்பர் எழுதி போடுற மாதிரி இவங்க எல்லாரும் மனோஜ் சொல்ற நம்பரை எழுதி போட்டு இந்த பக்கம் ஆர்காசம் ஐயோ மனோஜ் இனிமே தூங்குவாரா அவர் தெளிவா போன என்டர்மெண்ட் நீ என்ன பேசுறியோ அதை விட 2 மடங்கு பேசிடுவேன்னு பேசி விட்டாங்க. இந்த மாதிரி கால் வந்துச்சு அப்படின்னா அவரு மனோஜ் தோழர் என்ன பண்ணுங்க அடுத்து கான்கால் மாட்டி இவன் காலாவே அவன் காலுவே 2 பேரும் நான் பேசுறேன் போட்டு உட்கார்ந்து கால் ரெக்கார்ட் பண்ணுங்க தோழர், மஜாவா இருக்கும். அந்த ஆடியோ அனுப்புங்க. அதர்மத்துக்கு இன்னும் 300 நாட்களுக்கு வீடியோ கிடைக்கும். இதுல என்னடா மைனரை வேற மிரட்டுறது, மைனருக்கு வேற போன் பண்றது. மைனருக்கு எல்லாம் நீ போன் பண்ணி மிரட்டி மைனருக்கு மெசேஜ் அனுப்பி டேய் அந்த மனை இருக்கியா அம்மா நல்லா இருக்காங்களா ஆளை காணோம் எஸ்கேப் போயிட்டான். மைனர் ஆம்ச பத்திரிக்கா அலிமல் புகாரி பேர் இந்த பக்கம் நின்று குத்துவாப்ல. ஏன் நம்மளுக்கு பூராமே ஜிம்பாடில நம்மளுக்குறாங்க. மனோஜ் கத்தி அது பேர் என்ன அந்த இது சுத்துவாப்லையே அதுக்கு பேர் என்னமோல 2 இதை வச்சுக்கிட்டு சந்தோஷம். அதுக்கு பேர் என்ன நுண்சாக்கா. அவர் சுத்தி பாத்திருக்கியா? அவர் கையில ஒரு தீக்குச்சி கிடைச்சாலே கும்முன்னு குத்தி சொல்லிட்டு போயிருவாப்ல. கட்ட கிடைக்கும் போது பக்கத்துல போயிடாதீங்கடா எல்லாம் பிசிக்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட பூரா போய் வம்பிழுத்து தேவையில்லாம வாயை கொடுத்து அப்படியே தாட்டியமா நேரில் வந்தாலும் பரவாயில்ல, போன் நம்பர் எழுதி போட்டு வாட்ஸ்அப் குரூப்ல பரப்பி தான் நம்மில் யாரோ எதிரிகள் இருக்கிறார்கள் பேசுவதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார்கள். அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே அனுப்புறாங்க. வேற யாரும் இல்ல, எனக்கு என்னவோ உங்க அண்ணன் சீமான் மேலேயே டவுட்டா இருக்கு. நைட்டு 10 மணிக்கு மேல மனோஜிட்ட போன் போட்டு பேசுவோம். தம்பி அண்ணன் பகல்ல பேசுறது நினைச்சு பண்ணிச்சிருந்தா அண்ணன் இப்பதான்டா மனுஷனா மாறி இருக்கானே உனக்கு 10 மணிக்கு மேல இப்படி ஆயிருமானு. எனக்கு தெரிஞ்ச மனோஜ் தோழர் 10 மணிக்கு மேல உங்களுக்கு ஏதோ ஒரு டீடைல் டிஸ்கஷன் உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இல்லாட்டி இவ்வளவு வெக்ஸ் ஆக மாட்டாரு. உங்க பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுறாப்லே. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா மனோஜை நேர்ல பார்த்து அடிக்கிறதுக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. அப்பதான் மனோஜ் தோழர் பேஸ்புக்ல போட்டு அது பேர் நோன்சாக்கோட வீடியோவை பார்த்துருக்கா. ஆத்தி மச்சா இவங்கிட்ட போனா பொழக்கடி வாங்கிட்டு வந்துடுறா கொண்டு போறான்டா ஓடுறான்னு ஓடிட்டாங்க. மனோஜ் என்ன பண்ணிருக்கிறாப்புல தகவல் வந்த உடனே வெளியில இருந்தவர் வீட்டுக்கு தான் வர பிளான் பண்றியா அதான் வந்துட்டேன் சொசைட்டி சேர போட்டு இப்படி உட்காந்துட்டாப்ல. வாடா வாடான்னு ஒரு பையன் அந்த பக்கம் வர பால் பாக்கெட் போடுறதுக்கு கூட ஒருத்தர் கூட வரல. அந்த நிலைமையில இருந்துகிட்டு நம்ம எல்லாம் வந்து வாய்ச்சவனால் பேசலாமா இங்க இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட? இன்னொன்னு இது நகைச்சுவையா சொல்றோம், பட் ஆனா மூர்க்கத்தனமான மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு விமர்சனம் உங்க ஒன்னே அசிங்கமா பேசினாரு, உங்க அண்ணன் பேசுனதுல உண்மையிலே என்ன அசிங்கம் இருக்குங்கிறத விளாவாரியா எடுத்து போட்டு பேசியிருக்கிறாரு மனோஜ். அப்ப அவரை அந்த லைன்ல நீ எதிர்த்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல திருத்தணியில இப்ப நடந்துச்சு தெரியுமா, 2 சுல்லாங்க வந்து ஒரு வட இந்திய தொழிலாளியை போட்டு அடிச்ச வெட்டி காயப்படுத்தி இருக்கிறானுங்கல்ல. அதுக்கு எந்த விதத்துலையும் சலைச்சவனுங்க இல்லை நீங்க. அவன் கஞ்சா போதையிலயோ மாத்திரை போதையிலயோ இந்த வேலையை செஞ்சான். உங்க ஒன்னே அறப்போதையில தான் எல்லா மீட்டிங்லயும் பேசுறாப்புல, மயக்கம் போட்டு தான் விழுகிறாப்புல. ஆமாமா ஆமா அது ஊருக்கே தெரியும். அண்ணனுக்கு வந்து ரெமி மார்டின் வேணும்னு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தன். உங்க அண்ணன் ரூமை திறந்து உள்ள வந்து பாத்துட்டு போன பூரா பேருக்கு தெரியும் உங்க அண்ணன் என்ன பிராண்டு. கோழி முழு கோழி தானே. ஆமாமா பிச்சு எடுத்து போட்டு தின்னுட்டு கிரில் ஆஃப் கிரில் எல்லாம் கிடையாது, கிரில்ல முழுசா தான் சாப்பிடுறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறவர் உங்க அண்ணன். அப்ப அவர் போதகையை அந்த போதகைக்கு எடுப்பு வேலை பார்க்கறதுக்காக நீ அந்த வேலையவே திருப்பி மனோஜ் கிட்ட இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து நீ செய்யறன்னா அந்த ட்ரெயினுக்குள்ள போட்டவனுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லைங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள வெட்ட போனவன் மனசுல வந்து இந்தி தொழிலாளி ஏப்ப சாப்பான்னு பதிஞ்சது யாரானால? இவங்களால தானே. இவங்க தானே வட இந்திய தொழிலாளர்களுக்கு எதிராக வன்முறையை கிளப்புறது. தொடர்ச்சியா வட இந்திய தொழிலாளர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுல ஆபத்தான கருத்துக்களை பேசி கொண்டிருப்பதுல பல யூடியூபர்களுக்கும் பங்கு இருக்கு, இந்த ஆளுக்கும் பங்கு இருக்கு. சீமான் தான் அதனுடைய தொடக்க புள்ளியே. அதனாலதான் சின்ன பசங்களா இருக்கக்கூடியவர்களையே பார்த்து கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல அவனுங்கள்ட்ட போய் வம்புழுக்கிறது, அவனுங்கள்ட்ட போய் சண்டை இழுக்கிறதுங்கிற அவனுக்கு 2 இன்ஃபுளுயன்ஸ். ஒண்ணு வட இந்திய தொழிலாளின்னா அவன் ஒரு ஏப்ப சாப்பா ஏமாளி கேட்கறதுக்கு நாதி இல்ல, அவனை வெட்டிடலான்ற ஒரு மனநிலை சீமான் மூலமா வருது. 2வது இந்த வெற்ற ஆர்வம் யார் மூலமா வருது? லியோ லியோ இவன மாதிரி ஜெயிலர் இந்த மாதிரியான படங்கள் மூலமாக வருகிறது. அதுவும் குறிப்பா கோகேஸ் கனகராஜ். ஆமா கொக்கைன் கனகராஜா கோகேஸ் லனகராஜ். கொக்கைன் கனகராஜன் பேரு வைங்க அவருக்கு பேரு.
இப்ப ஏதோ ஒரு கர்மம் டிசி பிசின்னு எடுத்துட்டு வர்றாப்புல, அந்த கர்மத்திலயும் ரத்தம் தெறிக்க நீங்க பாருங்க அது விஜய் சேதுபதி வந்து அதான் அவர் தானே நடிக்கிறாரு ஹீரோவா. அதுலயும் இவர் அருண் மாதேஸ்வரனா ராக்கின்னு ஒரு அதான் புகையினை அடிக்கிறதுக்கு புதுசா ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கமா அடிக்கிற நம்ம கனகராஜே கூப்பிட்டுறலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க போல. அவரு என்னன்னா சினிமா அதெல்லாம் ஓகே என்ன ஓகே. இப்ப விஜய் சேதுபதி வந்து அந்த கஞ்சா மாத்திரையை கடிச்சிட்டு குருன்னு கேர் ஆகுறது இருக்குல்ல, ஆமா, அதை பார்த்தா யாருக்காவது சே இப்படி பண்ணவே கூடாதுன்னு தோணுமா? அப்படிலாம் இந்த மாத்திரை எங்கனே கிடைக்கும் தான் கேக்குறான் பூரா பேரும். ஆமா, இன்னொன்னு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு சொல்லிட்டு நீ அமெரிக்கால போய் பேரனை வளர்க்குற. அந்த படத்துல கமலஹாசன் அமெரிக்கால ட்ரக் எப்படி இருக்குன்னு உனக்கு அங்கதான் ஓபன் பண்ணி அங்கதான் மார்க்கெட்டே இருக்கு. அவன் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டில என்னுடைய பேரை வளரும் வர்க்க அரசியலை பத்தி வேண்டாம் ஆண்டவரே. அதுக்காக எங்க வளர்க்க போறீங்க? அமெரிக்கால போய் வளர்க்க போறேன் மூதேவி. அங்கதான்டா ட்ரக்கே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்கதான்டா பெரிய மார்க்கெட்டே இருக்கு, அங்க போய் இருக்கிறான். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இவங்க எல்லாரும் காட்சிப்படுத்தும் போது ட்ரக்கு போதை இதெல்லாத்தையும் காட்டி அது இல்லாத ஒரு சமூகமா வளர்த்தெடுக்கிறேன்னு கடைசி அந்த தேவர் மடத்துல பிள்ளை குட்டியை படிக்க வைங்களா அப்படின்னு சொல்லுவது மாதிரியான டயலாக்கா மட்டும் வச்சுட்டு படத்தில் காட்டக்கூடிய காட்சியில எல்லாம் கஞ்சாவை போட்டா புகையை போட்டா ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கிறது போலவும் ஒரு தாட்டியமா இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க பாருங்களேன் இந்த விஜயனுடைய கடைசி படம் அந்த ஃபேர்வெல்ல பாருங்களேன், காதலுக்கு மரியாதை டைரக்டரை கூப்பிட்டாங்களா? இல்ல கூப்பிடல. அது என்னது இந்த மின்சார கனவு கூப்பிட்டாங்களா? இல்ல. பூவே உனக்கு டைரக்டர் வெளியில கூப்பிட்டாங்களா? இல்ல. கூப்பிட்டது பூரா யாரும் பாருங்க, கொகைன் கனகராஜ், வெட்டுக்குத்து நெல்சன், எங்க அட்லி வந்தாருங்க. ஆமா அட்லி எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா ஒரு 5-6 டேரக்டர் கூப்பிடலான்னு யோசிச்சிருப்பாங்க. சரி அட்லி ஒருத்தர் வந்தாலே போதுமே, 5-6 டேரக்டர் இல்ல. அட்லி எப்படிப்பட்டாலு குற்றவாளி இவன் தானே நீதித்துறையிட்ட போய் இவருக்கு நிரூபிக்க வக்கு இல்ல, வேலை வாக்க துப்பு இல்ல, உடனே இவரே கட்டி தொங்க விடுவாரு. ஆமா பெரிய ஆமா அவர் அப்பேற்பட்ட ஆகப்பெரும் ஜனநாயகவாதி. அவரை வச்சு நீங்க எடுக்கலாம். பிகில்ன்ற கேரக்டர் எல்லாம் வந்து போர்ட்ரே பண்ணி நல்ல விதமாக கொண்டாடியவர் தான் மைக்கேல் கேரக்டர். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நான் ரவுடிசம் பண்ணுறேன் நல்லதுக்கு பண்ணுறேன் அதெல்லாம் காட்டுற இடமே இப்போ இல்லை. அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை பாரு. ஏதோ சமூக பிரச்சனைக்காக சண்டைக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓம் பர்சனல் பிரச்சனையை வந்து நின்றுக்கிட்டு அதுக்கு ரிபலாக இருக்கிறது அவங்க அப்பா ஒரே ரவுடி அதெல்லாம் காட்டியே தான் கெடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு தலைமுறையவே இப்படி கெடுத்து வச்சு அவங்க அப்பா ரவுடி அவன் கரக பிரவேசத்துக்கு ஆள் வர மாட்டேன். ஐயா அவ்வளவு வெளியில அப்பா படத்துக்குள்ள இருக்க அப்பா மைக்கேல பார்க்குவாங்க. இப்படி ஒரு பக்கம் ரூட் எடுத்து இவங்க எல்லாரும் இந்த தமிழ் சினிமால சமீபத்திய நாட்கள்ல இவ்வளவு மோசமா, அதாவது வன்முறையை காட்டக்கூடாதுன்னா இல்லை, வன்முறை இருக்கக்கூடிய சினிமாங்கிறதையும் அது ஒரு ஜானர், அதை வரவேற்கலாம், தப்பு இல்லை. சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள் பலருக்கும் அப்படி ஒரு ஜானர் படம் இருக்கிறதுல தப்பு இல்லதான். இல்ல இவன் வன்முறையை எங்க நிகழ்த்துறான்பா, இவங்களுக்கு மனசுல கொண்டு டொரண்டினோன்னு நினைப்பு. அப்படியே ஏங்க ஒரு படத்துல வன்முறை வருது, ஒரு ஆதிக்கவாதியின் மீது அந்த வன்முறையை திருப்பி செலுத்துறானா ஓகே, ஒரு வன்முறையாளர் மீது திருப்பி வன்முறையை செலுத்துறானா ஓகே. அசுரன் எடுத்துக்கங்க, அசுரன்ல வன்முறை காட்சி இருக்கதான் செய்யுது. அந்த வன்முறை எங்க வருது? நான் ஒடுக்கப்படும் போது என்ன ஒருத்தன் வந்து தொடர்ச்சியா என்னுடைய குடும்பத்தை எரிச்சு என்னுடைய சாதியின் பேரால் என்னுடைய இனத்தின் பேரால் நான் ஒடுக்கப்படும் போது அவனுக்கு எதிராக கிளர்ச்சி எழுந்து ஒரு ரிபல்ல இருந்து ஒருத்தன் பண்ணக்கூடிய இடம். கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஆள் இருந்தா கோபாலகிருஷ்ணனை வந்து துப்பாக்கியால தான் எதிர்கொள்ள முடியும்னு ஒரு சீன் வர்றது வேற. அது வந்து பொலிட்டிக்கலா கடத்தக்கூடிய மெசேஜ் வந்து அழித்தொழிப்பு அந்த ரிலேட்டடா போகுது. அது தனி டிபேட், அது தனியா பேசப்பட வேண்டியது. அது ரிபல் மைண்ட் செட்ல இருந்து இங்க 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பட்டாக்கத்தி எடுத்துட்டு போய் நின்று ட்ரெயின்ல வெட்டுறதுக்கு நீ வைக்கிற காட்சி பையனுக்கு ஈட்டியை கொடுத்து குத்து அவனை வெட்டு அவனன்னு காட்டுறது. இந்த படத்துல விக்ரம் படத்துல கடைசியா ஒரு சீனு ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கை துண்டா போகும், அப்படி ரத்தம் தெரிக்கும்ல, பவானி ஒரு கேரக்டர் உருவாக்கி அந்த ரீல்ஸ் தான் எடுக்க போயிருப்பான்னு எனக்கு தோணுது. உண்மை, பவானி மாதிரியான கேரக்டரை உருவகப்படுத்தி அப்புறம் அந்த படத்துல இன்ட்ரோவா வரக்கூடிய விஜய்க்கு வந்து சரக்கு போதையை போட்டு அதுல பாருங்களேன், நாடு நல்லா இருக்கணும்னு அமைதியை போதிக்கிற விஜய் சேதுபதியும் இல்லைன்னா வச்சிட்டாங்க. இவரை தூங்கி எந்திரிக்கிறவரை வாத்தியார் யாரா நீங்க? சரி, அதெல்லாம் ரொம்ப இதா டீட்டெயிலா போல. பட் விஷயமா பார்க்கும்போது இது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. இவர் உடனே சரக்கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் பாடுறாரு, அதெல்லாம் விட்டுட்டாங்க. நேத்து வரைக்கும் விடலையே, அது வேற.
லியோ படத்தில் ஏதோ குவிட்டுன்னு ஒரு சாங் வருதா, என்ன சாங் வருது, அதெல்லாம் வச்சிருக்கிறோம். அதனால வந்து சரக்கு அடிக்கிறத நாங்கள் விடுறதை பற்றி பேசுகிறோம். படம் முழுக்க நீ அப்படி பேசலையேடா கண்ணா, அண்டாவை கொண்டா சேரி அடிக்கன்னு பேசிவிட்டு அப்புறம் வந்து நின்றுட்டு இப்படி பேசினா எப்படி இருக்கும்? அப்படியாக இந்த இளைஞர்கள் மத்தியில் மோசமான சூழலை நோக்கி இதை நகர்த்தி இருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் தான் நாம் தமிழரில் இருக்கிறான். அதனால தான் அவன் பூரா வந்து வெட்டுவேன் குத்துவேன்னு வெளியில் கிளம்பி வரேங்கிறான். இப்போ என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா, அரசாங்கத்துக்கு பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. இன் 2 ways. இந்த பக்கம் இருக்கிறவனை மனநல காப்பகத்தில் சேர்க்க வேண்டியது இருக்குது. நாம் தமிழரில் இங்கே இருக்கிறவனை அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பட்டாக்கத்தியோடு நிற்கிறவனா இருக்கிறான். அவனை பூரா என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, மானிட்டர் பண்ணுங்க. இப்போ சோசியல் மீடியாவை திறந்தா இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல கிசா கிசான்னு போட்டு வைரல் அடிக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, கஞ்சா அடிக்கிறத அவ்வளவு தூரம் வெளிப்படையா அது அந்த கனடா எல்லாம் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு யுவன் சங்கர் ராஜா ஒரு அளவுதான் இவர்தான் எல்லா கிசா பாட்டு இவர்தான் கம்போசிங். ஓ அந்த இந்த பாட்டு லவ் டுடேக்கு வந்துச்சுல்ல பாட்டு, இவனே வேண்டானே நீ ட்ரக் டீலர்னு உண்மையிலேயே உன்னை ட்ரக் டீல் பண்றதுக்கு பாட்டு எழுத வைக்கிறாங்கன்னு என்ன ஆகுதுன்னா, அதை வந்து நார்மலைஸ் பண்ணி கானா பாடல்களை போட்டுக்கிட்டு, கானா பாடல்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, கானா பாடல்களுடைய தத்துவம் என்ன, கானா பாடல்களுடைய நோக்கம் என்ன, அதனுடைய தேவை என்ன, இதை பற்றி எதுவுமே புரியாத ஒரு சில அல்லு சில்லறைகள் கானா பாடலுக்கே ஒரு கெட்ட பேரை உருவாக்குற மாதிரியான வேலைகளாக இதை சித்தரித்து போடுறான். இப்போ இவங்க என்ன எழுதுறாங்க, பஜனை பாடிட்டு இருந்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கலை, மார்கழியில் மக்கள் இசைன்னு கானா பாட்டை பாட ஆரம்பிச்சானுங்க, இப்படி இறங்கிட்டானுங்க அப்படின்றானுங்க. பஜனை பாடும்போது நீ எங்கே வாரம் நடிச்சேன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதனால நீ அதை பற்றி பேசக்கூடாது. எப்படி இப்படி எழுதுறாங்க? எந்த ஊர்லங்க கானா பாட்டு பாடுறப்ப எல்லாரையும் வெட்டிட்டு, குஜராத்தில் படுகொலை பண்ணாயில கானா பாட்டு பாடுறோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் படுகொலை பண்ணாயில கானா பாட்டு பாடுறோம்னா, திருநெல்வேலியில் சின்னத்துறை வெட்டினானே அவன் கானா பாட்டு பாடுறவனா, கானா பாடுறவன் தான் கொல்லப்படுறான். ஆமா, இனி கானா பாடுறது அவனுங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, தலித்துகள் தான் இந்த பசங்க அப்படின்னு போர்ட்ரே பண்ண விரும்புறான். நீ அது எப்படி நீ தலைமுடியை வச்சே டிசைட் பண்ண? அவன் தலிதா என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல அது லிஸ்ட்ல இருக்கா? அப்படி எதுவும் நீ ஐடென்டிஃபை பண்ணி சொல்லப்பட்ட? நீனா என் ஊர் பக்கம் வா இறங்கி. இன்னொன்னு, அவன் வந்து போதையில இதை செஞ்சிருக்கான்னு வந்ததுக்கு பிறகு அவன் எந்த ஜாதிக்காரனா இருந்தானடா? அவனை கூப்பிட்டு வந்து வச்சு நிப்பாட்டி பேச தானடா செய்கிறாங்க, விமர்சிக்கத்தான் செய்கிறா, ஜோனலில் போட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வர்றோம்னா, இப்போ இதெல்லாம் சோசியல் மீடியாவில் இவங்க போடுறத மானிட்டர் பண்ணுறதுக்கு அரசுக்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அவசியப்படுகிறது. இதுக்கு முன்னாடி அது தேவையில்லாமல் இருந்திருக்கலாம், இப்போ அது அவசியப்படுகிறது. எப்படி வந்து ஐஎஸ் துறை மூலமாக இந்த புரட்சிகர அமைப்பு இயக்கங்கள் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, அரசியல் கட்சிகள் இவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு டீம் இருப்பாங்களோ, அதே போல் சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமை ஒன்று உருவாக்கணும். அப்போ உடனே எல்லாரும் என்ன கேட்கக்கூடாதுன்னா, எத்தனை யூடியூப் சேனல் இருக்குது, எத்தனை ஐடி இருக்குது, எத்தனை ஜனத்தொகை இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா ஹெல்ப் சென்டர் வச்சுருக்கிறோம்ல, இல்லை இதுக்கு வழிமுறைகள் இருக்குது. இப்போ இது மாதிரி பல்காக மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு டூல்ஸ் டெவலப் பண்ண முடியும், அதன் மூலமாக பண்ணி அதை மானிட்டர் பண்ண முடியும். ரெண்டாவது, சமூக வலைதளத்தில் புதிய போக்குகள் என்ன உருவாகுது அப்படின்றத ஆரம்பத்திலே கணிக்கிறதன் மூலமாக, தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணுறதன் மூலமாக அடுத்து என்ன மாதிரியான போக்குகள் உருவாகும், அதை நாம் எதிர்கொள்வதற்கு எப்படி. ஏன்னா சமூக வலைதள போக்குன்றது நேரடியாக சமூகத்தில் பிரதிபலிக்க தொடங்குது. அது தனி இது தனி அப்படின்றது இல்லை, அங்கே நடக்கிறது இங்கே பிரதிபலிக்குது, இங்கே பிரதிபலிக்கிறது அங்கே நடக்குது, இப்படி ஒரு இடையீடு இருக்கு. இன்னொன்று, ஒரு ட்ரெண்ட் உருவாகுதுன்னா அந்த ட்ரெண்டில் இங்கே இருக்கிறவன் எவனும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையாகவே இப்படி ஒரு ட்ரெண்ட் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் செய்வது குற்றச்செயலாகும், இதை வந்து செய்கிறது தவறு அப்படின்னு அலாட் பண்ணிட முடியும் முன்னாடியே கூட. இன்னொன்று, இப்போ நான் சொல்ல வந்தது, அந்த மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமை ரெடி பண்ணி ஒரு கால் மாதிரி ஒரு நம்பரை, காமன் நம்பர் கொடுத்தா, இப்போ இந்திரகுமார் இந்த மாதிரி கிசான்னு ஒருத்தன் போடுற வீடியோவையோ, ஒருத்தன் கஞ்சா இழுக்கிற மாதிரி ஒரு மாத்திரையை போட்டு ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு ரீல் எவனாவது ஒருத்தன் போட்டிருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா, டக்குன்னு இந்திரகுமார் அந்த 1098 மாதிரி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி, இந்தாங்க இந்த ஐடிங்க, இந்த போஸ்ட் போட்டிருக்கிறாப்புல என்னன்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ண முடியும். மக்கள் யார் வேணாலும் அதில் புகார் கொடுக்க முடியும், அவர்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படும், அவர்களுடைய ரகசியம் காக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு விட்டு அப்படி ஒரு ரோல் எடுத்தா தான். ஏன்னா இதெல்லாம் யூடியூப் பாலிசியில, ஃபேஸ்புக் பாலிசியில ரிமூவ் பண்ண மாட்டானுங்க. ஆமா, அப்ப அரசாங்கம் எக்ஸ்ல வந்து ஆபாச படங்களே வந்து அப்ரூவ்டு. அப்படி இருக்கும்போது நீங்க இதெல்லாம் வந்து ஒரு மேட்டராவே அவன்கிட்ட கேட்கவே முடியாது. அழிஞ்சு போன ஒரு ட்விட்டரை வந்து எக்ஸா உயிர்ப்பிச்சு நடுவில் NXX சேர்த்துட்டாங்க, ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா என்னன்னா, அதை நீங்க அல்காரிதமா ரெடி பண்ண முடியாது. இன்னொன்று, இதுல தான் மானிட்டரி பெனிஃபிட் அதிகமா இருக்குன்னா அந்த ஆப்புக்காரன் அதை ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடுவான். அதிகமான யூசர்ஸ் அதுல தான் இருக்கிறாங்க. போடுப்பா பெண்ணப்பா, அதால நம்மளுக்கு பெண்களுக்கு எதிரான தாக்குதல், தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல், சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல், இது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் ஆகிற இடம்
சோஷியல் மீடியா தான். அப்போ அதை வந்து கான்கிரீட்டாக வாட்ச் பண்ணுறதன் மூலமாக அப்போதான் வந்து உண்மையான பாதுகாப்பு. இவங்க சொல்கிற மாதிரி எல்லா பெண்களுக்கு பின்னாடி எல்லா சிறுவனுக்கு பின்னாடியும் போலீஸ் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இதன் மூலமாக இதனுடைய போக்குகளை கணிச்சு இதை மாற்றி அமைப்பதற்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை அரசாங்கத்தால் ஒரு பாலிசியாக ரெடி பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கு ஒரு அரசு கொள்கை முடிவெடுக்குது அப்படின்னா அதுல விஜயப்பா இன்னும் மாட்டல இல்ல எங்க மாட்டல அந்த படத்துல எழுதுறாங்களே சேலையை கட்டிட்டு வந்தா கும்பிடணும் போல இருக்குது, வேற மாதிரி வந்தா என்னமோ செய்யணும் போல இருக்குன்னு பாயில சிவகாசி படத்துல. ஐயோ இதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியாது. கருமம், நாங்க தான் தியேட்டர்ல போய் பார்த்து இந்த கட்டராவையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் போல. இப்படியான கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப சோசியல் மீடியா வாட்ச் மானிட்டரிங் அல்லது வாட்ச் டீம்னு ஒன்று போடுறதன் மூலமா அரசாங்கத்தினுடைய பாலிசி டிசிஷன்ஸே வந்து சீரமைக்க முடியும், புனரமைக்க முடியும். எது சரியான தீர்வா இருக்கும்? ஏன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வந்து எல்லாமே சட்ட ஒழுங்கு திருப்புறானு இல்லை, நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆழ்மன வக்கரங்கள் தான் இதனுடைய முதல் மூலதனமே. அப்ப அதை அழிக்கிறதுக்கு என்னன்னு அரசு கொள்கை முடிவெடுக்க இதை வாட்ச் பண்ணாதான் முடியும். இன்னொன்னு, இப்போ பட்டாக்கத்தியை வச்சு கேக் வெட்டினான்னு உடனே ஒரு போட்டோ வந்தா டக்குன்னு தூக்கிடுறோம்ல. இப்ப கிசா சாங் போட்டவனுக்கு ஒருத்தன் போஸ்ட் போட்டான்னா தூக்கப்படுவான். ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, கிசா சாங் போடுறவன பூரா 48 மணி நேரத்துக்குள்ள கைது பண்ணி பிளட் டெஸ்ட் எடுங்க. எடுத்து அவன் கிசா அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுன்னா சப்ளையரை பிடிச்சி கசக்கி விடுங்க, ஜெயில தூக்கி போடுங்க. சப்ளைவே நின்னுச்சுன்னா ஒரு 50 பேர் 60 பேர் குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஆனா இதுல வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்திருக்குது. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நம்ம 2021க்கு முன்னாடி ரொம்ப பரவலா இருந்த புகார் என்ன அப்படின்னா, நம்ம எங்க போனாலுமே சகட்டு மேனிக்கு கஞ்சா கிடைக்குது அப்படின்றது. போலீஸ் வந்து அதற்கு பிறகு 2021ல இருந்து இப்ப வரைக்குமே தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக இப்போ வந்து அதனுடைய கஞ்சாவுடைய அவைலபிலிட்டி ப்ரிவலன்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நல்லிஃபை பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஒரு சிறை அதிகாரிகிட்ட வேற ஒரு வேலையா பேசும்போது அவரு பகிர்ந்துகிட்ட தகவல் இது. கஞ்சா கேஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே வந்த ஒரு பையன், அவன்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சவுக்கு சங்கரான்னு கேட்டுறாதீங்க, வேற பையன் சரி, அவனை வந்து பேசிட்டு அந்த ஜெயிலர் அவர் வேற ஒரு வேலையை அந்த பையன்கிட்ட தகவல் கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னாராம், சார் இப்போ கஞ்சா வந்து சென்னைக்குள்ளே கிடைக்கல சார், தேனி வரைக்கும் போய் எடுக்கிறோம் சார், அதில் வந்து கொண்டு வரும்போது தான் மாட்டிக்கிறோம் அப்படின்னாப்புல. இன்னும் பலரும் தேனிக்கு போகும்போது மாட்டினாங்க, அதனால அது தொடர்புடையதா அவங்க தான் சப்ளையர். அங்கேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்றாங்க. நமக்கு அந்த பக்கம் எல்லா நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்படி சொன்னா தேனினா தேனி பக்கம் ஏன்டா போற, தேனியில விளையுதாடான்னு கேட்டா இல்ல கேரளால இருக்குங்கிறான். அங்க எங்க இருந்து வருது? அதானி துறைமுகம் கேரளால இருந்து விளைச்சி எடுத்துட்டு வர்றாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து இந்த பக்கம் ப்ராசஸ் ஆகி வருது. எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, சென்னையிலேயே லோக்கல்ல கிடைக்கும், இப்போ அது ரொம்ப இதுவாயிருச்சு சார் அப்படின்னு சொல்லப்பட்டதா அவர் ஒரு தடவை தகவலாக சொன்னார். பட் நம்மளுக்கு அதில் டீட்டெயிலாக உள்ளே போக முடியல. இன்னொன்று, அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டுகள்கிட்ட கேட்டால் தான் இன்னும் நூக் அண்ட் கார்னர்ஸ் பல விஷயங்கள் தெரியும். சில ஜேர்னலிஸ்ட்டுகள் அதில் ஒர்க் பண்ணுறவங்களே கூட தங்களை வந்து நான் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னா தடுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும், அடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த ஜேர்னலிஸ்ட் கஞ்சா விட்டு பார்த்தோம்னா நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும்னு வேலை பார்க்க கூடாதுல்ல, அதனால அதையும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்ப இந்த மாதிரி விஷயங்களை மானிட்டர் பண்ணி உடனடியா தூக்கி உள்ள வைக்கிறது அப்படிங்கிறது நடக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்னு, பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணுங்க. சின்ன பையனா இருந்தான்னா கூப்பிட்டு வார்ன் பண்ணி, உன் பையன் இப்படிலாம் வீடியோ போட்டுட்டு இருக்கான், உனக்கு தெரியுமா தெரியாதா, உனக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா இப்படி ஒண்ணு போடுறான்ல, அப்ப தூக்கி உள்ள வை அவனை அப்படின்னு. இன்னைக்கு எல்லா பாட புத்தகங்கள்லையுமே QR கோடு வச்சிருக்கிறோம். எதுக்கு? ஸ்கேன் பண்ணி அதை வந்து வீடியோவா படிக்கிறதுக்காக அதை வச்சிருக்கிறாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கும் வந்து செல்போன்ஸ் தேவைப்படுது. உயர்கல்வி படிக்கக்கூடிய, உயர்கல்வினா மேல்நிலைப்பள்ளி, அதற்கு 9வது 10வது 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஃபோன் தேவைப்படுது. அப்போ அவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணணும் இல்லையா, அவங்க தவறிடக்கூடாது இல்லை. அப்போ அதுக்கு வந்து ஒரு வழியாக அரசாங்கம் வந்து இந்த சோஷியல் மீடியா பாலிசியை வந்து ஒரு நெறிப்படுத்தி கொண்டு வரணும். இந்த ஆம்பளை பையங்க வெட்டுறாங்க, குத்துறாங்க, அந்த ரீல்ஸை போடுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து வெளிப்படையாக இருக்குது. ஏன்னா சமூகம் வந்து அவன் தண்ணி அடிக்கிறது, அவன் சிகரெட் அடிக்கிறது, அவன் பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு அடவடி பண்ணுறது, இது எல்லாத்தையும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸாக ஏற்றி வச்சிருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அது வெளியில் தெரியுமா? அப்போ அந்த விஷயம் இப்படி வெளியில் வர்றதே இல்லை. பாலின பாகுபாடே இல்லாத அளவிற்கு இளம் பருவத்தில் அவங்க மத்தியில் இந்த சினிமாவும் அவர்கள் ஆதர்சனமாக நம்பக்கூடிய விஜய் மாதிரியான தற்குறி நடிகர்களும் பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான ஆட்களும் கிசா பிசான்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அதில் விதிவிலக்கு பெண்கள் கிடையாது. பெண்களா? இல்லை அவங்களும் உள்ள வருவாங்கல்ல. இல்லை, எல்லாருமே விக்டிம்ஸ் தான். அதில் வந்து எல்லா குழந்தைகளுமே இதுக்கு வந்து பலிகடாவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு பெரிய கான்டெக்ட்ல யோசிச்சு பார்க்கும்போது
ஒரு ஆஸ்பைரிங் யங் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய இளம் தலைமுறையினுடைய எண்ணிக்கை வந்து இனி 30 ஆண்டுகளுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது. தமிழ்நாடு வந்து வயோதிக மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய பாப்புலேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு அளவுக்கு பயன் கொடுத்தது. இப்போ அதனுடைய நெகட்டிவ் இம்பாக்டை நம்ம சந்திக்கிறோம். எப்படின்னா சிஎம் வந்து நிறைய புள்ளபத்துக்குலாம் பேசுறாரு. அப்படியான நிலைக்கு நம்மளை தள்ளிடுவாங்களோன்னு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறாரு. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்ன். அப்போ அப்படி வந்து இளம் தலைமுறையினர் அருகி வரக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அந்த இளம் தலைமுறையினரை சீரழிக்கக்கூடிய வகையில், சீரழிவு அப்படின்னா வெறுமன கஞ்சா மட்டும் இல்லை, மது போதையா இருக்கட்டும், அல்லது கஞ்சாவாக இருக்கட்டும், அல்லது வந்து சினிமா மூலமாக வருகின்றதா இருக்கட்டும், அரசியல் மூலமா அவங்களுக்கு ஏற்படுற அழுத்தங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமா இவர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை வலதுசாரிகள் அதிகம் விரும்புகிறான். பேரண்ட் சைட்லயும் இதுல ஒரு பெரிய குற்றம் இருக்கு. இப்போ 90s 80s பீரியட்ல எப்படி இருக்கும்னா, எக்ஸ்போசர் அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியாவா அல்லது உலகமயமாக்கலுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போசர் இல்லாம அந்த தலைமுறை இளைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்யோன்யமாக ஒரு 4-5 பேரோட சேர்ந்து உரையாடுவான், விளையாட போவான், குண்டு விளையாடுவேன், பம்பரம் விளையாடுவேன், தெருவில் கிரிக்கெட் விளையாடுவேன், கிட்டிப்பிள்ளி விளையாடுவேன், தேன்றாட்டு விளையாடுவேன். இந்த மாதிரி 1008 விளையாட்டு சார்ந்து அவனை அந்த ஜென்ரேஷன் வந்து உள்ள தன்னை ஈடுபடுத்தி. உங்களுடைய சாதி வெறி இன்னைக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, ஊருக்குள்ள வந்து தெருவில் விளையாட போகும்போது நம்ம தெருவில் விளையாடுறான்ற ஒரு நம்பிக்கை, பக்கத்து தெருவில் தான் பக்கத்து சாதிக்காரன் இருக்கான், இந்த தெருவில் அந்த சாதிக்காரன் இல்லைன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ என்னன்னா, நகரத்துக்கு வரும்போது எந்த சாதிக்காரனோட விளையாடுவான்னு தெரியாம வீட்டுக்குள்ள பூட்டி அவனை செல்போன்ல அடைச்சு அவனை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆளா மாத்தி அவன் ஈஸியா எதுக்கு அடிக்ட் ஆயிடுறான்னா, போதைக்கு அடிக்ட் ஆயிடுறான். விட்டா பாப்பா விளையாடுற இடத்துல போய் விடுறது, இல்லைன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து வாழ்க்கையை பாழாக்குறது, பால்படுத்துறான். கடைசியா இது ரெண்டுமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைய நாமளே பழி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சுதந்திரமா மனிதர்களோடு உரையாடுவதற்கும் அவங்க வந்து இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குறது, என்வாயர்மெண்ட்டை அழகா வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யறது அப்படின்னு பெற்றோர் ஒரு முடிவு எடுக்காம, இந்த சமூகம் குறித்தான கன்சர்ன் இல்லாம இதை மாற்றவே முடியாது. இது எந்த ஆட்சி நடந்தாலும் அது பிரச்சனை. இப்போ இதனால திமுக ஆட்சி அதனால இதை நீங்க சொல்றீங்க, அப்படி இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா? அந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆளும் கட்சி தரப்புல இருந்து யாரும் வரல இல்லை. அதனாலதான் திமுக ஓகே நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம். இந்த மாதிரி பொள்ளாச்சி மாதிரியான ஒரு பாலியல் அக்கிரவாதம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு ஒரு எம்எல்ஏ வருவாரு, அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் நிர்வாகி, அதிமுக நிர்வாகி வருவாரு. அப்படின்னு இருக்கும்போது தான் அதிமுகவை திட்டணும். ஆமா தானே? அந்த புகாரிலேயே சம்பந்தப்பட்டவர் ஒரு அதிமுக கட்சியினுடைய பிரமுகராக இருக்கிறாரு அப்படின் போது தான் அதிமுகவை திட்டணும். இப்போ இங்கே அப்படி இல்லைன்றப்ப நம்ம இதை கேட்கல. அதை ரெண்டையும் எடுத்துட்டு வந்து இது பேசியிருந்தா அப்படி பேசியிருப்பேன், இது பேசியிருந்தா அப்படி பேசியிருப்பேன் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோன்னா அது உன்னோட தட்டையான புரிதல், அதை தனியாக வச்சுக்க. இப்போ கம்மிங் பேக் டு திஸ் சப்ஜெக்ட், இதை கொண்டு வந்து மாற்றுவதற்கு உண்டான பொறுப்பும் கடமையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட நபர்களை உடனடியாக கவுன்சிலிங்க்கு அனுப்பி அவர்களுக்கு உரிய அளவிலான சிகிச்சையை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவது என்பது அடுத்த முறை அவன் நாம் தமிழரில் சேராமல் இருப்பதற்கு வழிவகுக்கும். பொறுத்திருப்பான். நன்றி.